ஐபிஎல் பார்த்தா ஆடுதான்னு வச்சுக்கோ மச்சான், அவன் இவனை பிளேட்டுக்கு டாய்டா பால் அங்கப்பா அங்கேப்பா இங்கேப்பா என்னடா மச்சான். சீகா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டிங் ஆடுனீங்கன்னா என்ன சீகா பேசியிருப்பீங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சீக்கி சீகா. கைஸ், பிஃபோர் வி ஸ்டார்ட், a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back சீகா. கேம்பானா கேம்பா தான், brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் கைஸ், அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம் ஆர் அஸ்வின் பத்தி. ஒரு நல்ல டாபிக் வந்தது, ஆல் டைம் ஐபிஎல் 11. ஆர் அஸ்வின் புட் அவுட் ஹிஸ் ஆல் டைம் ஐபிஎல் 11. ஆனா அவர் பேசும்போது நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன், சீகா வந்து கை வந்து விறுவிறுன்னு இருந்தது. ஆப்வியஸ்லி he wanted to chime in and say இல்ல இந்த பிளேயர் இருக்கணும் அந்த பிளேயர் இருக்கணும், அதனால ஒரு தனி செக்மெண்டாவே வச்சிடலாமே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ட்விஸ்டோட பண்ண போறோம். அன்னைக்கு ஆப்வியஸ்லி அஸ்வின் picked his 11. இன்னைக்கு சீகா அண்ட் மீ ஆர் கோயிங் டு பிக் 11. என்ன இந்த ஒரு ட்விஸ்ட்னா, சீகா நீங்க ஒரு பிளேயர் எடுத்தனா நான் அந்த பிளேயர் எடுக்க முடியாது. சோ இது வந்து ஆல் டைம் ஐபிஎல் 11 from 2008 to 2024. யாரெல்லாம் விளையாடி இருக்காங்களோ, ஒரு மேட்ச் ஆடினா கூட நீங்க வந்து அவரை செலக்ட் பண்ணணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன்னால யாரெல்லாம் ஐபிஎல் ஆடலியோ பிஃபோர் ப்ரீ 2008 நிறைய ஃபேமஸ் கிரிக்கெட்டர், விவியன் ரிச்சர்ட்ஸ் how he would have been 80sல, கே ஸ்ரீகாந்த் how he would have been 80sல, கபில் தேவ், so many good cricketers, ஜவஹர் ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத், அஜய் ஜடேஜா, இவங்களாம் அந்த கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் இந்தியா, அரவிந்தா டி சில்வாவோ, மார்க்வாவோ, இல்லாட்டி ஸ்டீவ் வாவோ, அந்த மாதிரி அதுக்கு ஒரு தனி டீம் நம்ம எடுக்கலாம் சீக்கா பிஃபோர் 2008. so that ரெண்டு செக்மெண்ட்டும் நம்ம கவர் பண்ற மாதிரி. so we start pre IPL சீக்கா, before IPL, before we dive in சீக்கா, ஓடிஐ கிரிக்கெட் அந்த நிறைய 80s and 90sல தான் நிறைய பிக்கப் ஆரம்பிச்சிச்சு சீக்கா. அந்த டைம்ல ஏதாவது ஒரு தாட் இருந்ததா சீக்கா, இந்த கேம் வந்து இந்த மாதிரி போகும்னு உங்களுக்கு ஒரு 30 years back? One day cricket after 83 and 85 World Championship cricket it came to stay. So one day cricket was what you call fantastic. So one day cricket was well established, and the partner the World Cups were very well fought for, and you had some terrific cricketers. எல்லாம் பாகிஸ்தான்ல கூட பாரு, இன்சமாமுல்லா கர்னா, சைத் அன்வர் பாகிஸ்தான்ல இருந்து. so the terrific cricketers from Pakistan also there. Wasim Akram, சொல்லவே வேணாம், வாசிம் அக்ரம் தான் பாகிஸ்தான்ல, for example. England a few cricketers were there, okay, but then in my opinion West Indies had multiple cricketers. and India சொல்ல வேணாம் மச்சான், நம்ம தலைவா மச்சான் கபில் தேவ், அவன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் பேட்ஸ்மேன் பிறக்கவே முடியாது. கிரிக்கெட்டர் அவன் 4 ஓவர் படக்கு போட்டு லீட் எடுத்துருவான், ரிச்சர்ட் ஆல்ரவுண்டரே வந்துருவான். அது மாதிரி கபில் தேவ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இங்க பிறக்கவே முடியாது. ரிச்சர்ட் மாதிரி ஒரு பிளேயர் பிறக்கவும் முடியாது, கபில் தேவ் மாதிரி ஒரு பிளேயர் பிறக்கவும் முடியாது. சோ அந்த மாதிரி பார்த்தா நிறைய இருக்கு. பட் எனக்கு என்னோட ஈராக் பார்த்தா டால்பின் சூப்பர் ஸ்டார், so I'm not going that level. Yeah, we go from the 80s சீக்கா. 80sல தான் எனக்கு நான் ஆடுற காலத்துல 81ல நான் டெபு பண்ணேன். நான் ஆடுற காலத்துல நெச்சிக்கிறேன் நான். so I would have played against them, I would have seen them, I would have moved with them அந்த மாதிரி. so நீ அந்த மாதிரி இருக்கனால ஓபனிங்ல 100% கார்டன் கிரீனிஷ் 4 ஃபாரினர்ஸ் தான் அலௌடா, 4 ஃபாரினர்ஸ் தான் அலௌட். ஓபனிங்ல கார்டன் கிரீனிஷ் நம்பர். இன்னொரு ஓபனிங் தான் இந்தியன் ஓபனர் தான் போனோம். சரி, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃபாரினர்ஸ் போட்டுறேன். நான் மார்க்கம் மார்ஷல் ஒரு ஃபாஸ்ட் போலர் ஃபார் ஷூர். அப்பெல்லாம் எடுக்க முடியாது, வெயிட் பண்ணுங்க. இது வந்து செலக்ஷன். நீங்க ஒரு பிளேயர் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளேயர் ஆப்ஷன் இருக்கும். நீங்க பாட்டுக்கு எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்துட்டு என் கையில ஒண்ணுமே விடாம வச்சு நான் கார்டன் கிரீனிஷ். ஓகே, so you are going with Gordon Greenidge and who's your other opener? ரெண்டு ஓபனர் எடுங்க. இந்தியன்ல யாரும் போட்டா இந்தியன் எடுக்க முடியாது. இந்தியன் டீம்ல நிறைய ஓபனர்ஸ் இருந்து, ஐ மீன் ஒரு சம ஓபனர் இருந்தாரு 80sல, சுத்துன்னு சுத்துவாரு, கிரவுட் டீஸ்டன்ட் அவருக்குனே வரும். ஐடியலா இருந்துச்சு இந்த ஃபார்மேட்டுக்கு. சித்து was very good in one days, but சித்து வந்து அவங்க கொஞ்சம் செட்டில்மென்ட்டா இருப்பாங்க. அவன் நியூ பால் பிளாஸ்ட் பண்ண மாட்டான். அவன் எப்படின்னா கொஞ்சம் ஓல்ட் பால் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் போட்டு பிளாக் பண்ணுவான். ஈவன் ஸ்டாண்ட் அரவுண்ட் அதுக்கப்புறம் நியூ பால். பட் சித்து வாஸ் ஆல்சோ பிரில்லியன்ட் பிளேயர். பட் தென் ஓகே, நான் இப்படி பண்றேன். யார் நான் ஃபாரினர்ஸ் எடுப்பேன்னா
வாசி மக்ரம், மார்க்கம் மார்ஷல், சீக்கா Viv Richards. ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க 2 ஓபனர்ஸ் சொல்லுங்க. அதான்யா நான் பார்த்தேன். நான் 4 ஃபாரினர் ரெஸ்ட்ரிக்ட் வேற பண்றியாப்பா. பட் என்னப்பா பண்றப்பா, இருப்பா தலை சுத்துதுப்பா எனக்கு. எடுங்க உங்க டீம்மேட்ஸ் எல்லாம் இந்தியால உங்களே எடுத்துக்கோங்க. பின்ன ஆக்சுவலி நீங்க விடுங்க, நான் சொல்றேன் சீக்கா, நீங்க யோசிங்க, நான் அதுக்குள்ள சொல்றேன். நீங்க கார்டன் கிரீனேஜ் வச்சுட்டீங்க, ஓகே, நீங்க கார்டன் கிரீனேஜ் வச்சுக்கோங்க. என்னோட ஓபனர்ஸ் அந்த டைம்ல who I thought நிறைய இருக்காங்க. சையத் அன்வர், obviously கார்டன் கிரீனேஜ், டெஸ்மண்ட் ஹேன்ஸ் was a fantastic ODI cricketer. My favorite 90s எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டர் மார்க்வா. So he opens the batting along with drum rolls. இருந்தா எல்லாரும் ஒரு drum rolls வாசிங்க. ஏன்னா என்னோட நம்பர் 1 ஓபனர் கே ஸ்ரீகாந்த் பா. யாரு என்ன வேணாலும் சொல்லுங்க, கார்டன் கிரீனேஜ் சொல்லுங்க, டெஸ்மண்ட் சரி, இது என்னோட டீம். எனக்கு கே ஸ்ரீகாந்த் வேணும், எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், எனக்கு கிரவுட் ஃபுல்லா இருக்கணும். அங்க போனா 6 கேட்டா ஒரு பிளேயர் 6 அடிக்கணும்னா கே ஸ்ரீகாந்த் தான் அந்த ஜெனரேஷன்ல இருந்து. சோ சீக்கா, யூ அண்ட் மார்க்வா ஆர் மை 2 ஓபனர்ஸ். Okay, Gordon Greenwich. Then since I cannot pick myself, I'll go for Sidhu. Okay, so Sidhu super ODI record actually. In fact, he was the guy who beat your record la. At the time you had the maximum runs ODI la. He I think overtook you in the late 90s. Yeah. So number 3, Vivian Richards. Vivian Richards for me. So I cannot pick Vivian Richards. ஏனா நீங்க Vivian Richards நான் குடுறப்ப நான் வந்து போ. இல்ல பரவாயில்ல சீக்கா, நீங்க விவியன் ரிச்சர்ட்ஸ் வச்சுக்கோ. நீங்க உங்களை எனக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு சீக்கா போதும்பா, அது போதும். சென்னையில வேற ஹோம் கிரவுண்ட்னா யோசிச்சு பாருங்க நம்ம ஃபேன்ஸ்லாம். ஓகே, எனிவே என்னோட நம்பர் 3 வந்து ஐ ஹவ் கான் ஃபார் an இந்தியன் சீக்கா. ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், வெரி ப்ராமினன்ட் கிரிக்கெட்டர் in the 80s and 90s, captained India for a long time, Mohammad Azharuddin. Azhar probably would fit in perfectly in the format. La fantastic fielder, one of the best fielders going around. So என்னோட number 3 is Mohammad Azharuddin. I have gone for an Indian. So number 4 உங்களுக்கு. See, number 4 எனக்கு ஒரு மாதிரி 4 ஃபாரினர்ஸ் நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். சோ இது வந்து கார்டன் நம்பர் 3 Viv Richards. நம்பர் 4 நான் இந்தியன் தான் போயணும் எனக்கு. இப்போ நம்ம நம்பர் 4 இந்தியன் தான் எனக்கு போக முடியும். அந்த சமயத்துல இந்தியால பார்த்தனா வெங்சாக்கர் was pretty good. வெங்சாக்கர் சில மேட்சஸ் செம்மையா அடிச்சிருக்கான், சில ஒன் டேஸ் செம்மையா அடிப்பான் வெங்சாக்கர். சந்தீப் பாட்டில் was pretty good. யஷ்பால் சர்மா certain matches, World Cup யஷ்பால் சர்மா 80 World Cup was very very special. And வேற யார் இருக்கா இந்தியன்ஸ்ல, யாரா மிஸ் பண்ணிட்டேன்னு பாக்குறேன். ரவி சாஸ்திரி obviously all rounder category. இல்ல all rounders category வச்சே வேற யாரா இருக்கலாம். I don't know, and it's going to be a very tough pick. எனக்கு நம்ம 4ல யார் எடுக்கணும்னு தெரியல எனக்கு. வேற யார் இருக்கா 90sல, வேற யாரும் விட்டேன் நானு. தலை குழம்புது எனக்கு, மண்ட குழம்புதா. இதனால தான் எல்லா ஃபாரினர்ஸும் ஃபர்ஸ்ட்ல எடுத்து வச்சீங்க. நீங்க தானே நிறைய ஆடுங்க சீக்கா. என்ன சீக்கா உங்களுக்கே தெரியலனா என்ன சீக்கா? உங்களோட டீம் ஏதா இருந்தா Vengsakar, because Vengsakar, even though he has a good one day record. You see, there are different. Sandeep Patil, Yashpal Sharma, Vengsakar ni paarna. Vengsakar, Mohindra Ramanath is also another player. Sorry, yes, Mohindra Ramanath irukka. So I don't mind going for Mohindra Ramanath, number 4, because எனக்கு bowling போடுவோம், all rounder category வந்துருவான். எனக்கு நடுவுல he slipped a few hours and he played a crucial part in the 80 World Cup, 85 World Championship cricket. I mean, he was not a typical one day cricket, but World Cup la avana man of the World Cup. Let's be very clear. So I think I'll go for Mohindra Ramanath at number 4. என்னோட நம்பர் 4 சீக்கா, ப்ராபப்ளி 90sல வந்து நம்ம எல்லாரும் சச்சின் சொல்லின்னு இருக்கும்போது வீட்டுல நானும் ஆதித்தும் வந்து இல்ல லாரான்னு கத்தின்னு இருப்போம். We grew up with Lara being our favorite cricketer in the 90s and 2000s. ஆதித்யா லாரா ஃபேவரட் கிரிக்கெட்டர். அவனா கிரிக்கெட் ஆரம்பிச்சான், கிரிக்கெட் விட்டான், ரெண்டு சைடு இருந்தான். கிரிக்கெட் ஆட நேச்சுரல் லெஃப்ட் ஹேண்ட் ஆதித்யா அதான் வந்து கிரிக்கெட் ஆரம்பிச்சான். ஆதித்யா பெரிய பையன். IPL would have been perfect for Brian Lara Chika. அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர், பிக் ஸ்டேஜ். So ஆடிதான் வெச்சுக்கோ மச்சான், அவன் இவட பிளேட்ல டாய்டா பால் அங்கப்பா இங்கேப்பா என்னடா மச்சான். சீக்கா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டிங் ஆடுனீங்கன்னா என்ன சீக்கா பேசியிருப்பீங்க IPL அந்த டைம்ல? யோசிச்சு நீங்க ஓப்பனிங் லாரா நம்பர் 4 என்ன சீக்கா பேசியிருப்பீங்க? இங்கேப்பா அங்கேப்பா எப்படிப்பா சொல்லுங்க. சிங்கிள் ஹேண்ட்ல ஃபைட் பண்ணிருந்தான் மிட் 90sலாம். நீ சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல டெண்டுல்கர் சொல்றான்.
பட் பிளாரா வந்து லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அது வின் பண்ணி கொடுத்துதான் இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு. யா, நிறைய சாய்ஸஸ் இருந்தது நம்பர் 4ல. ஐ வாஸ் லீனிங் டுவர்ட்ஸ் கிளைவ் லாய்ட் a lot சீக்கா. ஏன்னா கிளைவ் லாய்ட் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர், பிக் கேட்டன் பேரே கொடுத்திருந்தாங்க. பட் ahead of Brian Lara, I couldn't put him or Aravinda De Silva or Steve Waugh. எல்லாரும் superb cricketers, but எனக்கு வந்து Brian Lara தான் number 4, who is also going to captain my side, Chika, because I think he's a fantastic captain. He's captain West Indies. I think he would have been a fantastic captain. Either Brian Lara is going to captain this team or K. Srikanth is going to captain this team. So actually, Chika is going to captain my team. Producer, என்னோட கேப்டன் சீக்கா தான். எனக்கு சீக்கா தான் கேப்டன். ஒன்னு டீம் டிராபி அடிக்கும் போது, இல்லாட்டி லாஸ்ட் பொசிஷன்ல முடிக்கும் போது, ஒன் ஆஃப் தி டூ. எக்ஸ்கியூஸ் மீ, ராங் நம்பர் தான் மச்சான். கேப்டன் பத்தி அப்படி பேசிட்ட. எனிவே நம்பர் 5 எனக்கு திருப்பி என்மா இங்கிலீஷ் தான் போய் ஆகணும் எனக்கு. எனக்கு ஏன்னா ஃபார்மர்ஸ் எனக்கு 2 bowler வச்சிருக்கேன் நான். அதனால வரைக்கும் போக முடியாது. நம்பர் 5 for Indian, I think I will go for probably Venksagar. ஏன்னா Venksagar 80 World Cup ஆனா, 85 World Championship ஆனா, அதுக்கப்புறம் he continues to play for quite some time. See, I think Venksagar played some blinders of knock in World Cup one day ஆடிட்டான். சில நாக்ஸ்லாம் செம்மையா ஆடிட்டான் சார். even though சந்தீப் பாட்டில் இருந்தான், even though யஷ்பால் சர்மா இருந்தாங்க அந்த சமயத்துல இந்தியன்ஸ்ல. சோ வேற யாரும் மிடில் ஆர்டர்ல கிடையாது ஆக்சுவலா பார்த்தா. சோ நம்பர் 5 I will go for I think Venksagar. 4-5 will be what do you call இவங்க தான் எனக்கு. So I think I'll go for Venksagar. Number 5 Venksagar. My number 5 is also an Indian. ஒரு சர்ப்ரைஸ் பிளேயரா வெச்சுக்கலாம்னு நினைச்சேன். I was leaning towards Vinod Kambli a lot, Chika. Yes, அவரோட இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் வந்து கிரேட்டா இருந்திருக்காது. பட் நிறைய IPL கிரிக்கெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா IPL சூட்டட் பிளேயர்ஸா இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. I feel அந்த டைம்ல வினோத் காம்ப்ளி would have been a perfectly IPL suited cricketer ன்னு தோணுச்சு. He was obviously a sensation. Sachin Tendulkar ஓட அந்த 90sல வரும்போது அவரோட கெரியர் கிக் ஆஃப் ஆல. பட் இன் IPL வெறும் இந்தியன் பிரீமியர் லீக்னு பார்த்தனா Vinod Kambli would have probably fitted in அந்த இந்தியன் பொசிஷன்ல. பட் let's be fair to Sandeep Patil. So I have picked Sandeep Patil at number 5. Vinod Kambli டெஃபினட்டா நான் யோசிச்சேன். So ஆனா சந்தீப் பாட்டிலுக்கு நான் பேருக்கேன் வேர்ல்ட் கப் வின்னர், அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆனோம். He would have been fantastic. He was also a big hitter, spinners he could take on. So I would have Sandeep Patil at number 5, Chika. Okay, fine, good. Number 6. சாய்ஸே கிடையாது, மொத்தமா இருக்கு. ராஜா மாத்தாண்ட கபில் தேவ். Number 6. Okay. கபில் தேவ் பைய வந்துமா எனக்கு. என் ஒபினியன் கபில் தேவ் பைய பேட்டிங் ஆடுவான். So 6ல போட்டுற பரவாயில்ல. சரி, Kapil Dev Nikanj, probably the greatest all-rounder India and the world has ever seen. Over the years, Gary Sobers, Jack Callis, நிறைய all-rounders இருந்திருக்காங்க. பட் அந்த 80s ஜெனரேஷன்ல இவர் கபில்னு சொல்லும் போது அந்த பக்கமே பாகிஸ்தான் வந்து இம்ரான் கான் அவங்க நெஞ்சு அடிச்சுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் மேல போனீங்கன்னா இங்கிலாந்து வந்து இயன் பாத்தம்னு அவங்க அடிச்சுப்பாங்க. So there have been great all-rounders, Chika, especially in the 80s. In fact, Roger Binney was a fantastic all-rounder, good bowling all-rounder. India had a lot of good all-rounders. Nariya teams had very good all-rounders on the lineup. So neenga couple ettadnala I have gone for a foreign all-rounder from the 90s. And the 99 almost hero, Lance Klusener, Chika. Lance Klusener. Good choice. So, அவர் வந்து எனக்கு நம்பர் 6ல வருவாரு. நீங்க 90s பார்க்க மாட்டீங்க, நீங்க வெறும் 80sல எத்தனை இருக்கீங்க. அதான் 90s தலை புரியல. இந்தியன் ஏன்னா ஃபார்மர்ஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். சோ என்னோட third foreigner Lance Klusener, he will be coming in at number 6. ஃபேண்டாஸ்டிக் bowler, ஃபேண்டாஸ்டிக் பேட்டர், எல்லாருக்கும் தெரியும் அவரோட பேட்டிங் ப்ராவஸ். சோ எனக்கு இப்போ ஒரு நல்ல காம்பினேஷன் வருது, ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் in the middle. So I'll go Lance Klusener. பீட் பண்ணடா மச்சான். நம்பர் 7 வாசிம் அக்ரம் ஒருத்தங்கடா மச்சான். நம்பர் 7 வாசிம் அக்ரம் பாம்பு ஓடுவான். இவரு எடுத்து வச்சாருன்னா ஒண்ணுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு இவரு. நீதான் சொல்ல ரூல் போட்ட, நான் தான் ரூல் போடுவானா சேர்ந்து பண்ணிக்கலாம்னா நீதான் கேக்குற. நீதான் ரூல் போட்ட, நான் என்ன பண்ண முடியும்? இல்ல பட் குட். இது ஏன்னா we at least cover a broader spectrum of players. So many great players. So Wasim Akram at number 7 walks in. Greatest white ball fast bowler, adula doubt கிடையாது. அவரோட ODI record one of the greatest fast bowlers the world has ever produced in all formats. Obviously, but so என்னோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃபரண்ட், Chika. எனக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் தேவை.
டீம்ல ஒரு விக்கெட் கீப்பர் தேவை, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை. ஓவர் தி இயர்ஸ் இந்தியன் கிரிக்கெட்ல நிறைய விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி MS தோனி இருக்கிற வரைக்கும் அதுல வந்து ஒரு டிபேட்டே இருக்காது. பட் 80s வந்து சையத் கிர்மானி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். S. Vishwanath, I think Sadanand Vishwanath kept in the 85 championship. He was good. Kiran More super இருந்தாரு. Nayan Mongia was very good in the 90s. Anybody else you can think of, Chika, or wicket keeper who was really good? அப்படி நீ பார்த்தா உனக்கு அன்பார்ச்சுனேட்லி எல்லாம் என்ன பண்ணா விக்கெட் கீப்பர் எஸ்டாப்லிஷ் பண்ண லாங் ஆடிடுவாங்க. நான் கிர்மானி எடுத்துக்கிறேன். சையத் கிர்மானி நம்பர் 8. So Syed Kirmani walks in at number 8 உங்களுக்கு. நான் வந்து நீ 7 எடுக்கணும் 8 எடுக்கணும். I'll go for a very unsung hero, Chika. Actually ஒரு fantastic cricketer Sabah Karim. Unfortunately அவர் கண்ணுல அடிபட்டதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அவருக்கு. அவர் ஒரு இன்டர்நேஷனல் 100 வேற அடிச்சிருந்தாரு அவரு. I thought he was a fantastic wicket keeper batter. அவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா இருந்தது. அன்சங் பிளேயர் நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நிறைய பேர். பட் ஐ ஹவ் கான் ஃபார் சபா கரீம், சீக்கா. அந்த ஒரு நம்பர் 7 அந்த காலத்துல விக்கெட் கீப்பரோட ரோலே டிஃபரெண்ட்ல, சீக்கா. தே வேர் இன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவங்களோட பிரைமரி ஜாப் வந்து விக்கெட் கீப்பிங்கா தான் இருந்தது. ஸோ யூ கேனாட் கம்பேர் தட் ஏரா அண்ட் திஸ் ஏரா ஆஃப் விக்கெட் கீப்பர்ஸ். பட் எனக்கு வந்து சபா கரீம் அட் நம்பர் 7. நம்பர் 8ல நீங்க வாசிம் அக்ரம் எடுத்ததுனால எனக்கு வந்து இப்போ ஒரு சாய்ஸ் ஆஃப் வாசிம் அக்ரம் 8ல கிர்மானி. I will go with Ravi Shastri, Chika. Actually, at number 7 itself, I will go with Ravi Shastri. Ravi Shastri na or floater mari use pannipan, Chika. I will go with Ravi Shastri, Chika. Now Ravi Shastri was your opening partner for a long time. Middle order liyo aadnare. He played at the lower order also. World Cup winner, World Championship trophy, man of the series. How can we not take Ravi Shastri? So I will take Ravi Shastri. I will have him as a floater. அவரை வந்து மேலேயும் அனுப்ப முடியும், மிடிலையும் அனுப்ப முடியும். ஏர்லி விக்கெட்ஸ் இருந்தனா somebody to arrest that, and of course 4 overs bowling in a guaranteed வருது. So he'll be number 7 Ravi Shastri, number 8 Sabah Karim. Leaves us with 3 bowlers, Chika. So உங்களோட 3 bowlers யார்? 3 bowlers. See, எனக்கு வந்து ரெண்டு ஷுவர். So I like to have leg spinners. ரெண்டு ஃபார்மர்ஸ் இருக்காங்க. மார்க்கம் மார்ஷல் வந்துறான். அது 4th ஃபார்மர் முடிஞ்சிட்டு. So Malcolm Marshall 9 வெச்சுக்கோ, ஒரு பேஜ் சொல்றேன். Okay. So you have Malcolm Marshall number 9. எனக்கு வந்து ஒரு டிஃபரண்ட் ட்ராஜெக்டரியில போயிருக்கேன், சீக்கா. ஜோல் கார்னர் with the white ball, ODI record, World Cup 79 5 wicket அவர் தான் எடுத்தாரு. ஒரு World Cup ஃபைனல்ல 5 wicket haul வெச்சிருக்காரு. Fantastic ODI bowler. In fact அவரோட ODI ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 19 ஏதோ ஒரு ஆவரேஜ். Unbelievable. I was so எனக்கு ஜோல் கார்னரா கர்ட்லி ஆம்ப்ரோஸா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கர்ட்லி ஆம்ப்ரோஸ் அவனும் actually I go for கர்ட்லி ஆம்ப்ரோஸ், சீக்கா. ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ அவர்தான், கர்ட்லி ஆம்ப்ரோஸ் தான். I think கர்ட்லி ஆம்ப்ரோஸ் would have been my choice. நீங்க மார்ஷல் நீங்க நம்பர் 9ல, எனக்கு கர்ட்லி ஆம்ப்ரோஸ் can tonk the ball also left handல. number 10, சீக்கா. who's your number 10? See, I think Javagal Srinath. இது 11 வந்து ஸ்பின்னர் எடுக்கணும். கரெக்ட். ஓகே. நான் என்ன பண்ண 10ல I think I go for ஸ்பின்னர் எடுக்கணும். எனக்கு ஸ்பின்னரே இல்ல. எனக்கு ஆஃப் ஸ்பின்னர் வந்து பிரிபிச்சர்ஸ் போட்றான். I like to go for leg spinner. Actually very good leg spinner. So யார் இங்க very good leg spinners தான். எல் சிவராம் கிருஷ்ணன். சீக்கா உங்களோட ஒரு பொசிஷன் எடுங்க, நம்பர் 10 எடுங்க. யார் எடுக்குறீங்க? எல் சிவராம் கிருஷ்ணன். LSN number 10. நம்மளோட சேர்ந்த எல் சிவராமகிருஷ்ணன், ஃபேண்டாஸ்டிக் லெக் ஸ்பின்னர், 85 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சீரிஸ் வின்னர். என்னோட நம்பர் 10 ஜவகல் ஸ்ரீநாத். Thank you for very much for leaving ஜவகல் ஸ்ரீநாத். நீங்க எல்லா பிளேயரும் நீங்க தான், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கு. எனக்கு தான் உங்களுக்கு விவியன் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு, கபில் தேவ் இருக்காரு உங்க டீம்ல. பரவாயில்ல, என் டீம்ல நீங்க ஜவகல் ஸ்ரீநாத் கொடுக்கலாம். ஜவகல் ஸ்ரீநாத் why sheer pace. அவர் தான் fastest Indian அந்த டைம்ல 140 போட்டுந்தாரு. He had the ball to swing in, he could swing it out. So I will have Javagal Srinath, Chika, at number 10. And your number 11 இன்னொரு fast bowler போணும், Chika. See, I tell you honestly, there was one cricketer who was probably not really an unsung hero. See, the choice is between Manoj Prabhakar மட்டும்தான். அவன் ஓபனிங்ல செஞ்சினா அடிச்சிருக்கான். இதுல one day la. What about your fellow roommate, Chika, and Roger Binny? Roger Binny இருக்கான். அதனால என்ன பண்ணுவேன் நான் மாத்திடுவேன். நான்
இப்ப கொஞ்சம் டீமை போட்டு ராஜர் பெரினா, மனோஜ் பிரபாகர் ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க, மதன்லால் இருந்த ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஃபார் மீ 8 நீ போட்டனா இட் வில் பிகம் 6. கிர்மானிக்கு அப்புறம் ராஜர் பினி, மால்கம் மார்ஷல் அண்ட் தென் எல் சிவராமகிருஷ்ணன். ஓகே, சோ உங்களோட ஃபாஸ்ட் bowling அட்டாக்னு பாத்தீங்கன்னா கபில் தேவ், வாசிம் அக்ரம், ராஜர் பினி, மால்கம் மார்ஷல் நிறைய கவர்ட் ஃபுல்லி. உங்க டீம் ஆக்சுவலி கவர்ட் ஃபேண்டாஸ்டிக்லி. யூ ஹேவ் டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் டு bowl different players. Conditions. Different conditions. All conditions. I'm looking at all conditions. I'm looking at Indian conditions, English conditions, இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்லாம் லக்கிகா. இந்தியன் பிரீமியர் லீக்னா இந்தியா தான். சோ உங்களுக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்து எல் சிவராமகிருஷ்ணன் தி லெக் ஸ்பின்னர் will come in. ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி விவியன் ரிச்சர்ட்ஸ். எனிவே மை நம்பர் 11, சீகாஸ் பிக்ட் நம்பர் 11. எனக்கு இன்னொரு ஸ்பின்னர் தேவையோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஓவர் தி இயர்ஸ் யாரெல்லாம் நிறைய ஸ்பின்னர்ஸ் ஆடி இருக்காங்க இந்தியாக்கு, who didn't play the IPL. leg spinner நீங்க பாத்தீங்கன்னா நரேந்திர ஹிர்வானி who got 16 wickets அவரோட டெபுல. your fellow selector also actually he was a fantastic bowler, leg spinner. he could have got a lot of wickets. கொஞ்சம் earlier போனீங்கன்னா obviously அந்த ஸ்பின் குவாட்ரேட்டே இருந்தது. பிஷன் சிங் பேடி, வெங்கட்ராகவன். So we haven't gone into that. So sticking to the current generation, எனக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ரவி சாஸ்திரி அவர் 4 overs லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கொடுத்துருவாரு எனக்கு. சோ ஐ வில் கோ ஃபார் சம்ஒன். ஐ கோ ஃபார் ஹிர்வானி சீகா. ஹிர்வானிக்கு போறேன் சீகா. ஹிர்வானி, நரேந்திர ஹிர்வானி. யா, அந்த ஒரு வேரியேஷன். இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் வந்து பெருசா இல்லனா கூட he would have still been a fantastic bowler in the white ball. slower through the air, கஷ்டப்பட்டிருப்பாங்க அடிக்கிறதுக்கு. So this is mine and Chika's 11 of the guys who did not play the IPL. அவங்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. lot of players we missed out Chika. obviously 11 தான் பிக் பண்ண முடிஞ்சது. we missed out on a lot of good cricketers. நம்ம ஊர்ல சேர்ந்த ராபின் சிங், he had a shout out. அவரோட அந்த மிடில் ஆர்டர் ராபின் சிங் இருக்கா, மனோஜ் பிரபாகர் இருக்கா, வெங்கடேஷ் பிரசாத் இருப்பான், வெங்கடேஷ் பிரசாத், மதன்லால் நிறைய பேர் இருப்பாங்க. I mean obviously we missed out because ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல நீ நான் பிக் பண்ற மாதிரி இல்ல. So we would have probably missed out in a quite a few cricketers, especially the 90s ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. Sometimes some of the guys would have missed out completely. Anyway, viewers நீங்க அக்ரி பண்றீங்களா? சீகாவோட டீம், அணியோட டீம், ரெண்டு டீமும் சூப்பர் டீம். ஆக்சுவலி நிறைய ஃபால்ஸ் பார்க்க முடியாது. obviously we had to miss out on few cricketers. but நீங்க சொல்லுங்க, who else could have been in your team? இல்லாட்டி உங்களோட டீமை போடுங்க சீகா கம்யூனிட்டில. and of course யாரோட டீம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சீகாவோட பிளேயிங் 11ஆ? எஸ், விவியன் ரிச்சர்ட்ஸ் இருக்கலாம், கபில் தேவ் இருக்கலாம். எங்க டீம்ல வந்து சீகா இருக்காருப்பா. எங்க டீம்ல பிரையன் லாரா இருக்காருப்பா, மெஜிஷியன், the wizard பிரையன் லாரா at number 4. the என்ன சீகா பேர் வச்சிருந்தாங்க உங்களுக்கு அங்க? the இண்டியானா ஜோன்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் 80s ல அதுதானே உங்க பேர் வச்சிருந்தாங்க. so K. Srikanth in my team. நீங்க சொல்லுங்க. I'll go for my team. even though விவியன் ரிச்சர்ட்ஸ், கபில் தேவ் அந்த சைடுல இருந்தாலும் சீகா லாரா வச்சுட்டு நான் வின் பண்ணலான்னு என்னோட பிலீஃப். எனிவே சீகா, let's come to the present generation reality. today's cricket, யாரெல்லாம் 2020 cricket ஆடி இருக்காங்களோ, யாரெல்லாம் IPL ஆடி இருக்காங்களோ, whether it is one match, whether it is 100 matches, the choice is yours. இதே மாதிரி தான் selection policy. you pick a player, I can't pick that player. so you start again Chika. who would you go for in the current all time IPL 11? சரி அனி, நான் வந்து ஓகே இன்வைட் நீ ஸ்டார்ட் பண்ணு. நீ அது நான் ஸ்டார்ட் பண்ண, இன்வைட் ஐ வில் ஸ்டார்ட். thank you very much. number 1 choice, anytime always, Rohit Sharma. plays, no explanation needed. 6-time IPL winner, 5-time as a captain, Team India World Cup winner. அவரோட ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க சார் IPL குள்ள. அவர் வந்து பெரிய மேட்ச்ல மட்டும் அடிச்சு கொடுத்தா போதும். அவரோட IPL ரெக்கார்டு, அவரோட இதெல்லாம் எல்லாம் வேற சைட்ல போடுங்க. ஒரு கேப்டனா, ஒரு லீடரா எப்படி இருக்கணும்னா ரோஹித் சர்மா will be my number 1 Chika. so Rohit Sharma is my number 1. நீ ரோஹித் சர்மா எடுத்துட்டா நான் இந்த சைட்ல வந்து அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஐ கோ ஃபார் வீரேந்திர சேவாக், one of my all time favorite cricketers. சீகா, நீங்க சத்தியமா சேவாக் விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். நானே எடுத்துக்கலாம்னு நினைச்சேன் சேவாக. பட் ஆப்வியஸ்லி நீங்க சேவாக். சோ சேவாக் நீங்க பேருக்கீங்க. ரோஹித் சர்மாக்கு ஏத்த பார்ட்னர் யார் இருப்பாங்க IPL ஹிஸ்டரியில? டேவிட் வார்னர் has had a fantastic career. விராட் கோலி நீங்க ஓபனரா கன்சிடர் பண்றீங்களா? ஏன்னா விராட் கோலி ஓபனரா கன்சிடர் பண்ணீங்கன்னா நான் எப்படி செலக்ட் பண்ணி நான் பார்த்தா நான் செலக்ட் பண்ணுவேன். ஓடிட்டோம். you can call him opener also, your choice. thank you very much. I'll take விராட் கோலி. ரோஹித் சர்மா, விராட் கோலி அங்கேயே ஓவர். எனக்கு
இவங்க ரெண்டு பேரும் இருந்து சேர்ந்து ஆட்டாலே போதும். ஐயோ ஆப்ஷனே கொடுத்துக்கூடாது அவனை. நான் மனப்படம் பண்ணிட்டேன், வாய் விட்டே மாட்டிக்கிட்டேன் as usual. Good motive. Okay, then I'll go for David Warner. So that will be your first foreigner. So David Warner and David Warner and Virendra Sehwag, Delhi Capitals இவங்க ரெண்டு பேர் ஓபன் பண்ணாங்க. இந்த சைடு விராட் கோலி and ரோஹித் சர்மா. So Chika, now you go with the middle order. You start with your number 3. Who is your number 3? Number 3 for me, there are two choices. Suryakumar Yadav, Suresh Raina. Suryakumar Yadav பார்த்தனா 150 matches, yes, tremendous record. Suryakumar Yadav single-handed win பண்ணான். But Suresh Raina நான் ஏன் எடுத்துப்பேன்னா, அவன் 5000 runs அடிச்சிருக்கான். அவனும் வந்து 200 matches ஆடிருக்கான். And he was very, very keen and great part of the CSK winning so many trophies. So maybe I will tilt towards Suresh Raina. That's all. I'll be my number 3 be Suresh Raina. I wanted to pick Suresh Raina badly, but obviously நீங்க Suresh Raina எடுத்ததுனால leaves me with no other option. Suryakumar Yadav, the modern day AB de Villiers, mini AB de Villiers version, Mr. 360 himself, Sky. So Suryakumar Yadav for me at number 3, Suresh Raina for Chika at number 3. Number 4, Chika, who's going to be your number 4, Chika? நீ எடுப்போ, உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படியா, சரி, மாத்தி எடுத்துக்கணும்னா நம்பர் 4 எடுத்தனா சீக்கா என் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் சீக்கா. அதுக்கப்புறம் நீங்க வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. சரி ஏபிடி வில்லியர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ப்ரொடியூசர். செமிஃபைனல்ஸ்க்கு தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இருக்காங்களே. சவுத் ஆப்பிரிக்கா போட்டு முடிச்சிருது. சரி மறக்காது நீங்க. அதனால ஏபிடி எடுத்துக்கோ, கவலையே கிடையாது, போ எடுத்துக்கோ. நம்பர் 4 அவசரப்படாத, எனக்கு நிறைய இருக்காங்க. அம்பட்டி ராயுடு, சுரேஷ் ராணா ஏபிடி எடுத்துக்கலாம். சூரியகுமார் யாதவ் ஓவர். அம்பட்டி ராயுடு, ரிஷப் பந்த் இஸ் தேர். அம்பட்டி ராயுடு, அப்போ ஐயோ சஞ்சு சாம்சன் இருக்கான். சச்சின் வந்து மிடில் ஆர்டர் கிடையாது எனக்கு. ஆக்சுவலா ஸ்பீக்கிங் அம்பட்டி ராயுடு எடுத்துப்பாப்பா. ஏன்னா அவன் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வின் பண்ணி கொடுத்துருக்கான், சிஎஸ்கேக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கான். இஸ் a potential match winner and is a destroyer of the bowling. ஆக்சுவலி இன்னொரு கூட நான் பண்ணுவேன். ஆக்சுவலா ஓப்பனிங்ல அப்பா வந்து சரி நான் 12 வரேன், கடைசியில வேணா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 4 ராயுடு போடு, அம்பட்டி ராயுடு. Okay, you go ahead picking Chika. Number 5 உங்களுக்கு தான் choice. Number 5 அப்பனா obvious choice வந்து போட் பா. எனக்கு வந்து I'll go for Hardik Pandya at number 5 as an all rounder. Hardik Pandya at number 5. So Hardik Pandya at number 5 is an all rounder for you. I need a left hander. So எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல யார் அந்த number 5 ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படினு பார்க்கறச்சே ரவீந்திர ஜடேஜா வந்து 10 வருஷமா பிரில்லியண்டா பண்ணிட்டு இருக்காரு. பட் I'll go for Ravindra Jadeja, Chika, my first all-rounder. So Ravindra Jadeja at number 5. He gives me that option, or a left-handed option. So he gives me that option. Number 6, Chika. Yeah, சொல்லவே வேணாம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். போட்டுடலாமா? MS தோனி, அதுல டவுட்டே கிடையாது. அது சீக்கா பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் தான் எடுக்க போறாருன்னு. அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. சோ எனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவை சீக்கா. சோ அந்த பொசிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் இருந்திருக்காங்க இந்தியால. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இஸ் ஆப்வியஸ்லி டன் வெரி வெல். அவரோட பிரான்ச்சைசி டெல்லிக்கு. தினேஷ் கார்த்திக் has had a long and illustrious IPL career, has been a fantastic finisher. ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் ரோல் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபினிஷர் ரோல்னு பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் will fit in into my team Chika. அந்த ஃபினிஷர் ரோல்ல I'll have தினேஷ் கார்த்திக் at number 7. பட் நம்பர் 6ல வந்து I'll have an all-rounder Chika. ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டருக்கு நான் போலான்னு இருக்கேன். அண்ட் வேற யாரும் கிடையாது அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல ஹிட்டிங் ஆல்ரவுண்டர். ஆண்ட்ரே ரசல் for me at number 6. பரவாயில்ல சீக்கா, நான் ஆண்ட்ரே ரசல் எடுத்துக்கிறேன். Dwayne Bravo. Bravo at number 7 for Chika. Andre Russell for me at number 6, number 7. So fantastic record Bravo. Chika, உங்களோட டீம்ல நீங்க ஆல்ரெடி பாத்துக்கிட்ட டேவிட் வார்னர் அண்ட் பிராவோ 2 அவுட் ஸ்டேஷன், 2 ஃபாரினர்ஸ். என் டீம்ல பாத்தீங்கன்னா 2 ஃபாரினர்ஸ். I have
ஏபி டிவிலியர்ஸ் அண்ட் ரேடஸ். எனக்கு வந்து சுனில் நரேன் at number 8 சீக்கா. சுனில் ஐயோ நரேன். கேட்டியா சுனில் நரேன் ஆமா. ரஷீத் கான் at number 8. Okay, Chika obviously goes for Rashid Khan at number 8. அது வந்து no brainer between Rashid Khan and Sunil Narine. ரெண்டு பேரும் வந்து over the years have been fantastic. So Chika, you get the choice of number 9 இப்போ. யார் உங்களோட number 9? பும்ராக்கு ஏத்தா மாதிரி அந்த பக்கம் நான் மலிங்கா எடுக்கிறேன். So that கொஞ்சமாவது equalize ஆயிடும்னு. So Chika goes with Bumrah, I go with Malinga. Both of them என்ன ரெக்கார்ட் சீக்கா ரெண்டு பேருக்கும். கேன் யூ ரியலி செப்பரேட் போத் ஆஃப் देम சீக்கா? நீங்க ஆல் ஆனஸ்டி நீங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் மேட்சஸ் மலிங்கா ஹஸ் ஒன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மேட்சஸ் பும்ரா ஹஸ் ஒன். ரெண்டு பேரும் தே ஆர் ரைட் அப் தேர் வித் ப்ராபபிலி தி பெஸ்ட் எவர். சோ பும்ரா அண்ட் மலிங்கா. I get the choice of number 10 which is Mohammad Shami for me சீக்கா. நான் வந்து ஷமிக்கு போறேன் சீக்கா. So Shami is my Bowie for you. லாஸ்ட் பிக் சீக்கா, ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட் யாருக்கு போறீங்க? எனக்கு வந்து I think I go for the choice is between Harbhajan Singh and R Ashwin. Actually both have some very big track record between you and me. But எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வேணும்னா யோசிக்கிறேன் எப்படி பண்ணணும், அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது தெரியல எனக்கு. I think I might even take over Akshar Patel. So Akshar Patel வந்தானா? Yeah, Akshar Patel, you can float him around batting like you can. Yeah, Akshar Patel போட batting order மாத்திடலாம். Just saying 12 Akshar Patel வந்துருவாங்க. So Akshar Patel ரெக்கார்ட் காட்சில பார்த்தனா டெபியூஸ் பேட்டிங் ரொம்ப நல்ல ஆல் ரவுண்டர். நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருக்கான். அவன் வேற பஞ்சாப் ஆடுறா இருக்கட்டும், டெல்லி ஆடுறா இருக்கட்டும், he's done very well consistently throughout throughout his career. I think for me Akshar Patel is a good choice because you have Jadeja. I have to go for Akshar Patel. So I just have to complete my team சீக்கா. எனக்கு வந்து bowling lineup நீங்க பாக்குறச்சே எனக்கு நல்ல வேரியேஷன் இருக்கு. எனக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஜடேஜா இருக்காரு, ஆஃப் ஸ்பின் சுனில் நரேன் இருக்காரு. So I need a leg spinner or a left arm leg spinner, either Kuldeep Yadav or Chahal or Amit Mishra. இவங்க மூணு பேருக்குள்ள. பட் ஆனா இந்த கிரிக்கெட்டர் பத்தி எனக்கு சொல்லணும்னு இருந்தது சீக்கா. அனில் கும்ப்ளே, அவரோட ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்ட் நிறைய பேருக்கு தெரியாது. he has the least economy rate in IPL சீக்கா. அவர் 3 ஐபிஎல் ஆடி இருக்காரு ஆக்சுவலி. அனில் கும்ப்ளேயோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா இருந்திருக்கு. நாட் எக்ஸாக்ட்லி a high wicket taker. எனக்கு 2 ரெஸ்ட்ரிக்டிவ் bowlers இருக்கிறதுனால I have gone for a wicket taker in IPL. So I have gone for Chahal. எனக்கு சுனில் நரேன் and ரவீந்திர ஜடேஜா டைட்டா போடுறதுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு wicket taker தேவை. So I will go for Chahal, highest wicket taker in IPL history. So no brainer for me. Number 11 la Yuzvendra Chahal சீக்கா. So 12 I give the choice. You can pick up 12. I give the choice. Ashwin இருக்கான், ஹர்பஜன் சிங் இருக்கான், terrific track record. So spinners, backup spinners மாதிரி கூட வச்சுக்கலாம், whatever it is. So I give the first choice to you, then I give என்னோட 12th வந்து யூசுப் பத்தான் சீக்கா. யூசுப் பட்டான் நான் ஏன் வச்சிருக்கேன்னா, நீங்க 12 கொடுக்கறதுனால he gives me flexibility சீக்கா. பேட்டிங் ஒரு ஃபினிஷரா வேணும்னா தேவை, பேட்டிங் மிடில் ஆர்டர் வேணும்னா தேவை. ஐபிஎல் வின் பண்ணி கொடுத்திருக்காரு, கேகேஆருக்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரு, அண்ட் பிக் கேம்ஸ்ல அடிப்பாரு சீக்கா. நம்ம பாத்துருக்கோம் சீக்கா. ஃபைனல்ஸ் வரச்சே யூசுப் பத்தான் எங்களோட அடிச்ச நாக், செம நாக்கு. அதுக்கப்புறம் அந்த கேகேஆருக்கு அந்த வின் பண்ண வருஷம் அவர்னாலதான் அவங்க ப்ரொப்பலே ஆனாங்க அந்த பொசிஷனுக்கு. ஸோ யூசுப் பத்தான் will be my 12 சீக்கா. For you? I think see that tough choice நீ பார்த்தா நீங்க ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. டெபியூஸ் அஸ்வின் and ஹர்பஜன் சிங்கும் நீ காமி பார்த்த ஸ்பின்னர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் ரெண்டு பேரும் equally good track records, and I think maybe I don't know who's won more trophies. Maybe Harbhajan Singh has won more trophies in IPL, and moreover Harbhajan Singh also did T20 World Cup ஆடிருக்கான், and his economy is only 7.06. நீ பாரு அஸ்வின் இருக்கான் almost similar track record சீக்கா. ஆர் அஸ்வின் வந்து similar track record. Harbhajan Singh அடுத்து நீ பாத்தீங்கன்னா அஸ்வின் எடுத்து பாத்தீங்கன்னா very very similar track record. I go for Harbhajan Singh for the simple reason அவன் நிறைய he's been a part of the world championship team lots. Ashwin movement and மும்பைக்கு இருந்திருக்கான், சிஎஸ்கே கொடுத்திருக்கான், and CSK 2018 ல கம் பேக் பண்ணச்சே கூட he was a part of the CSK winning team. Yeah, and let's be honest சீக்கா, ஹர்பஜன் சிங் அந்த பர்டிகுலர் டைம்ல பாம்பேல ஆடி கலக்கினது வந்து பெரிய விஷயம் சீக்கா. ஏன்னா மும்பைல நாட் அ வெரி ஃபிங்கர் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி விக்கெட் சீக்கா. அதுல வந்து ஹர்பஜன் சிங் வாஸ் த மெயின் ஸ்டே in their spin line. பேட்டிங் அடிச்சு கொடுப்பான். So actually for a very tough choice. அஸ்வின் நிறைய பேட்டிங் நல்லா பண்ணிருக்கான். Tough choice between Ashwin and Harbhajan Singh.
So I thought I just lean towards Harbhajan Singh because two things. One is his fielding, probably slightly better fielder than Ashwin. ஓகே எனிவே இதுதான் சீக்காவோட பிளேயிங் 12, இதுதான் என்னோட பிளேயிங் 12. ஆப்வியஸ்லி ஃபியூ பிளேயர்ஸ் நான் எடுக்கணும்னு பார்த்திருப்பேன். சீக்கா ஆப்வியஸ்லி வந்து விராட் கோலி வேணும்னு பார்த்திருப்பாரு. எஸ், சோ இதுதான் ஃபைனல் 12. ஏன்னா இப்போலாம் ஐபிஎல்ல வந்து 11 கிடையாது 12ன்னு சொல்லிட்டு, ஸோ சீக்காவை சொல்லிட்டாரு 12 பேர் எடுத்து வச்சுக்கிறான்னு. ஸோ த ஃபைனல் 12 ஆஃப் சீக்காஸ் டீம், மை டீம். ஆப்வியஸ்லி we would have wanted different players in our team, but this is what we came for. இந்த பக்கம் MS தோனி கேப்டன், அந்த பக்கம் ரோஹித் சர்மா தான் கேப்டன். நீங்க வியூவர்ஸ் போய் சொல்லுங்க உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கு, நீங்க யாரு எடுத்திருப்பீங்க? நீங்க குல்தீப் யாதவ் எடுத்திருப்பீங்களா? எப்படி குல்தீப் மிஸ் அவுட் ஆனாரு? எப்படி இந்த பர்டிகுலர் கிரண் போலார்ட் வந்திருக்கலாமா ஒரு ஆல்ரவுண்டரா, அது வந்து அவர் மிஸ் அவுட் ஆனாரே, அது நீங்க யோசிக்கலாம். சோ நீங்க உங்க டீமை போடுங்க. ஏன் இல்ல இந்த டீம்ல? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிக் 11 or 12, Chika, but your final thoughts, Chika. See, I tell you what, if we put the both the teams together, honestly speaking, இது எப்படின்னா இது செலக்ட் நான் தான் நீதான் ஆடுறேன் நல்லா இருக்குனால. So Arshil, I think probably slightly miss out, unlucky to miss out in my team, obviously. So because Harbhajan Singh, overall, I went for more number of trophies, that's what. So he said, actually, it's a fantastic idea. So it's basically, these are the 24 cricketers whom you feel. Robin Uthappa is one more person who missed out, actually. Robin Uthappa has got a good track record in IPL, actually. Yes, definitely. So, Robin Uthappa is another guy who's missing out, unfortunately, because of the combinations that Robin Uthappa misses out. A lot of people will be there to list who would have probably missed out. So, I mean, it's just more of a on the spot நம்ம செலக்ஷன் மீட்டிங் மாதிரி கிடையாது. But it's a good nice show. But yeah, நீங்க உங்க தாட்ஸ் பண்ணுங்க, என்ன பண்ண போறா என்னது கேப் ஆனா கேப் அதான் தூக்கி அடிச்சு தள்ளுங்க. யா எனிவே நீங்க போய் அந்த சீக்கா கம்யூனிட்டில உங்க ஓட் போடுங்க. எந்த டீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, put your 11 out also in the comment section. Who did we miss out? Who do you think should have been there? Not only in this team, அந்த பழைய காலத்து டீம்லயும் யார் இருந்திருக்கணும். So anyway, guys, before you go, it was a fun show. The weekend just இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே for fun தான். If you missed out any player, we're really sorry. It is just personal opinion, personal perception. இதனால ஒண்ணுமே இல்ல. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again next week. Cheers, guys.